வணக்கம். சில சமயம் வாழ்க்கை நம்ம கையை மீறி போற மாதிரி தோணுதா? இல்ல திறமை எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு கவலை, ஒரு தயக்கம் நம்மள அப்படியே பின்னுக்கு இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. அப்படி இருந்தா இந்த உரையாடல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நாம தி டைனாமிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லிவிங் அப்படிங்கிற புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இது ஏதோ தத்துவம் மட்டும் பேசுற புத்தகம் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு பிராக்டிக்கலான வழிகாட்டி இது. ஆமா, நடைமுறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இதோட மைய கருத்தே ரொம்ப எளிமையானது, ஆனா பயங்கர சக்தி வாய்ந்தது. நாம எதை ஆழமா நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இதுதான் கரெக்ட். இது ஏதோ மந்திர மாதிரி தோணலாம். ஆனா புத்தகம் சொல்றது என்னன்னா, இது நம்ம மனசோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்துறத பத்தி தான். அப்போ நமக்குள்ளேயே சக்தி இருக்கு, அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொல்றாங்களா? அதேதான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய ஆற்றல், புத்திசாலித்தனம், அமைதி, இதெல்லாம் எப்படி தட்டி எழுப்புறதுன்னு இந்த புத்தகம் வழிகாட்டுது. சரி, அப்போ முதல் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த அடித்தள கொள்கை என்ன சொல்றாங்க? புத்தகம் சொல்ற முதல் அடித்தள கொள்கை இதுதான். உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய வடிவமைக்குது. ரொம்ப சிம்பிள். ஓ, அப்போ நம்ம எண்ணங்கள் தான் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, உங்க மனச ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லுது புத்தகம். அதுல நீங்க சந்தேகம், பயம், கோபம் இந்த மாதிரி விதைகளை விதைச்சா என்ன ஆகும்? முள்ளும் தேவையில்லாத செடியும் தான் வளரும். கரெக்ட். ஆனா அதுவே நம்பிக்கை, தைரியம், நல்ல எண்ணம் இந்த மாதிரி விதைகளை விதைச்சா வெற்றி, மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். ஆமாம். ஆனா பாருங்க, நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம்னா, வெளி சூழ்நிலை தான் நம்ம எண்ணத்தை தீர்மானிக்குதுன்னு. பிசினஸ் டல்லா இருக்கு, அதான் மனசு சரியில்லை அப்படின்னு. அது இயல்புதானே. ஆனா இந்த புத்தகம் ஒரு கேள்வியை எழுப்புது. ஒருவேளை உங்களோட பயம், சோகம் நிறைஞ்ச மனப்பான்மையோட விளைவாதான் அந்த பிசினஸே பாதிக்கப்பட்டிருக்கலாமோ? அட, அப்படியா? வெளி உலகம் நம்ம உள்மனசோட கண்ணாடிங்கிறாங்களா? அதேதான் சொல்லுது. இது கேட்க கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னது? இந்த மன ஓட்டத்தை, இந்த மன வரைபடத்தை நம்மால மாத்த முடியும்னு புத்தகம் ரொம்ப உறுதியா சொல்லுது. ஓ, மாத்த முடியுமா? அது எப்படி? அதுக்குத்தான் மன தூய்மைப்படுத்தும் முறை, அதாவது மென்டல் ஹவுஸ் கிளீனிங் டெக்னிக் அப்படின்னு ஒன்னு சொல்லுது. மன தூய்மைப்படுத்துதல் இது எந்த பெரிய கஷ்டமான வேலையா இருக்குமா? இல்லவே இல்ல. இது ஒரு தொடர் பயிற்சி தான். ரொம்ப சிம்பிள். முதல் படி கவனித்தல். கவனிக்கிறத எதை? உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை அடுத்த ஒரு 7 நாளைக்கு சும்மா ஒரு சாட்சி மாதிரி உங்க எண்ணங்களை கவனிங்க. ஏதாவது நெகட்டிவாக தோணுச்சுன்னா ஒரு நோட் புக்ல குறிச்சு வைங்க. சும்மா குறிக்கணுமா? தப்பு சரின்னு பார்க்க கூடாதா? வேண்டாம். இப்போதைக்கு உங்களை திட்டிக்க வேண்டாம். ஜஸ்ட் கவனிங்க, என்ன ஓடுதுன்னு பாருங்க. ஓகே, கவனிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு? அடுத்தது சவால் விடுங்க. அந்த எதிர்மறை எண்ணத்தை பார்த்து கேளுங்க. ஏய், நீ உண்மையா இருக்கியா? எனக்கு ஹெல்ப் பண்றியா? நான் வாழ நினைக்கிற வாழ்க்கைக்கு நீ செட் ஆவியா? இப்படின்னு கேளுங்க. பதில் இல்லேன்னு வந்தா? பதில் இல்லேன்னா மன உறுதியோட அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. இந்த எண்ணத்தை நான் ஏத்துக்கல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. மனசுல இருந்து அதை தூக்கி எறிகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. சரி, தூக்கி எறிஞ்சாச்சு. அந்த இடம் அப்ப காலியா இருக்குமே? கரெக்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை அப்படியே விடக்கூடாது. அதுதான் 3வது படி, நேர்மறையாக மாற்றுதல். மாத்துறதா? ஆமா, அந்த நெகட்டிவ் எண்ணத்தை வெளியே தள்ளின உடனே அதோட பாசிட்டிவ் எதிரெண்ணத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க. உதாரணமா, என்னால முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அதை மாத்தி எந்த சவாலையும் சந்திக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. ஓஹோ, இன்ஸ்டன்டா ரீப்ளேஸ் பண்ணணும். ஆமா, இது ஒரு தடவை செஞ்சா மட்டும் போதுமா? அதுதான் கேள்வி. போதுமா இல்லதானே? இல்ல, அதுதான் 4வது படி, திரும்ப திரும்ப செய்தல். பாருங்க, எதிர்மறை சிந்தனைங்கிறது பல வருஷ பழக்கம் இல்லையா? ஆமா. அத மாத்தணும்னா தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு தடவையும் இந்த கவனித்தல், சவால், மாற்றுதல் சைக்கிளை நீங்க செய்யும் போது அந்த பழைய நெகட்டிவ் பாதை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகும். புதிய பாசிட்டிவ் பாதை உருவாகி வலுப்பெறும். நம்ம மூளையை ரீப்ரோகிராம் பண்ற மாதிரி. அப்போ நாம நம்ம எண்ணங்களோட கைதி மாதிரி இல்லாம நம்ம மனநிலையோட மாஸ்டராக முடியும்னு சொல்றீங்க. இதுவே ஒரு பெரிய விஷயமாச்சே. நிச்சயமா. உங்க மனசோட வரைபடம் மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கையோட வரைபடமும் மாற ஆரம்பிக்கும். இது இந்த புத்தகம் ரொம்ப வலியுறுத்தி சொல்ற ஒரு அடிப்படை விதி. சரி, அடுத்து இதுல சொல்ற இன்னொரு முக்கியமான கொள்கை இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, அது ஆற்றல் மிகு எதிர்பார்ப்பின் கலை. தி ஆர்ட் ஆஃப் டைனமிக் எக்ஸ்பெக்டன்சி. ஆற்றல் மிகு எதிர்பார்ப்பு. பேர் நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன? சும்மா எதையாவது நடக்கணும்னு ஆசைப்படுறதா? இல்ல.
ஆசைப்படுறது, அதாவது விஷிங் இல்லைன்னா நம்புறது, ஹோப்பிங், இதெல்லாம் கொஞ்சம் பலம் இல்லாதது. ஆனா ஆற்றல் மிகு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த மனநிலை. எப்படி? நீங்க விரும்புற நல்லது அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, அது உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைதியான ஆனா ஆழமான நம்பிக்கை அது. ஆனா நடைமுறையில பார்த்தா நாம பெரும்பாலும் கஷ்டம் வரும், ஏமாற்றம் வரும் அப்படின்னு தானே எதிர்பார்க்கிறோம். அதுதான் உண்மை. நிறைய பேரு நல்லது விரும்பினாலும் மனசுக்குள்ள ஆழத்துல பார்த்தா கெட்டதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையும் அதை நோக்கியே போகுது. இதுக்கு புத்தகம் ஏதாவது உதாரணம் சொல்லுதா? சொல்லுது. எலினார் அப்படின்னு ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பத்தி சொல்லுது. அவங்க ரொம்ப திறமையானவங்க, ஆனா அவங்க சேல்ஸ் ரொம்ப மோசம். ஏன்? அவங்க கஸ்டமர் நோ சொல்லிடுவாங்கன்னு முன்னாடியே எதிர்பார்த்தாங்களா? கரெக்டா சொன்னீங்க. நிராகரிப்பை எதிர்பார்த்ததால அவங்க பேச்சும் பாடி லாங்குவேஜும் கூட அதை நோக்கியே இருந்துச்சு. அப்போ அவங்க மேனேஜர் ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன ஐடியா? அவர் சொன்னார், 1 மாசத்துக்கு விற்கிறத மறந்துடு, உன்னோட ஒரே வேலை எஸ்ங்கிற பதில மட்டும் எதிர்பார்க்கறது. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் முன்னாடியும் கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமா சைன் பண்ற மாதிரி கற்பனை பண்ணு, அந்த வெற்றி உணர்வோட உள்ள போ அப்படின்னு சொன்னார். வாவ்! என்னாச்சு? இது நிஜமாவே வேலை செஞ்சுதா? ஆரம்பத்துல கொஞ்சம் செயற்கையா இருந்திருக்கு, ஆனா எலினோர் விடாம செஞ்சாங்க. என்ன ஆச்சரியம்னா அவங்க அப்ரோச் மாறுச்சு, குரல்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கஸ்டமர்ஸ் அவங்க சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சேல்ஸ்? அந்த மாச கடைசியில அவங்களோட சேல்ஸ் 3 மடங்கு அதிகமாச்சு. அவங்க மாத்துனது அவங்க மனசோட எதிர்பார்ப்பு மட்டும்தான், ஆனா அவங்க யதார்த்தமே மாறிடுச்சு. இது கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. அதுக்கு தான் புத்தகம் 10 நிமிட எதிர்பார்ப்பு உருவாக்கும் பயிற்சி அப்படின்னு ஒன்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிளானது. 10 நிமிஷமா? சொல்லுங்க. காலையில நாளோட பரபரப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. சரி. கண்ண மூடி அன்னிக்கு நடக்க போற விஷயங்கள, உங்க மீட்டிங்ஸ், வேலைகள், உரையாடல்கள் இதையெல்லாம் மனசுல ஓட்டி பாருங்க. ஆனா நீங்க பயப்படுற மாதிரி இல்லாம எல்லாம் நீங்க விரும்புற மாதிரி வெற்றிகரமா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதாவது ஒரு கஷ்டமான மீட்டிங் இருந்தா அது ரொம்ப நல்லபடியா முடிகிற மாதிரி, இல்ல ஒரு வேலையை முடிக்கணும்னா அதை ஈஸியா முடிக்கிற மாதிரி, அப்படிதானே? அதேதான். ரொம்ப முக்கியமா அந்த கற்பனையோட வர்ற உணர்வை நீங்க உண்மையா ஃபீல் பண்ணணும். அந்த திருப்தி, அந்த நிம்மதி, சந்தோஷம், அந்த உணர்வு இருக்கு பாருங்க. ஆமா. அதுதான் காந்தம் மாதிரி நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஈர்க்கும். அந்த 10 நிமிஷம் முடிஞ்சதும் அத பத்தி ரொம்ப கவலைப்படாம நீங்க விதைச்ச அந்த நேர்மறை சக்தி உங்களுக்காக வேலை செய்யுதுன்னு நம்பி உங்க நாளை தொடங்குங்க. அப்போ நம்ம எதிர்பார்ப்பை மாத்துறது மூலமா நம்ம அனுபவங்களையே மாத்த முடியும். இது நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான். சரி, அடுத்து நம்ம எல்லாரையும் பாடாய்படுத்துற பயம், கவலை இதெல்லாம் இருக்க. ஆமா, பெரிய பிரச்சனைகள் அது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புத்தகம் என்ன சொல்லுது? பயமும் கவலையும் இது ரெண்டும் நம்ம சந்தோஷத்தை, நம்ம சாதனைய கெடுக்கிற மோசமான மனப்பழக்கங்கள். நம்ம சக்திய குறைச்சு நம்மள செயலிழக்க செய்துடும். உண்மைதான். புத்தகம் சொல்றபடி பார்த்தா பயம்னா என்ன? அது உங்க கற்பனை சக்திய தப்பா பயன்படுத்துறது. அதாவது உங்களுக்கு வேண்டாத விஷயங்களோட படங்களை உருவாக்குறது. அப்போ கவலைனா? கவலைங்கிறது அந்த பயப்பயிற்சிய திரும்ப திரும்ப செய்யறது. தோல்வி, ஏமாற்றம், மோசமான விளைவுகள் இது எல்லாம் மனசுல போட்டு திரும்ப திரும்ப ஓட்டி பாக்குறது. சரி, இது மனசால உருவானதுன்னு சொன்னீங்க. அப்போ மனசாலேயே இதை அழிக்கவும் முடியும்னு சொல்றீங்களா? நிச்சயமா முடியும். அதுக்கு புத்தகம் சில பிராக்டிக்கல் டெக்னிக் சொல்லுது. 1, மனதை காலி செய்யும் முறை. மனதை காலி செய்யறதா? ஆமா, கவலைய நாமளே கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறதுனால தான் அது நம்ம கூடவே இருக்கு. அத விடணும். இந்த டெக்னிக்ல என்ன பண்ணணும்னா, அமைதியான இடத்துல கண்ண மூடி உங்க கவலைய ஒரு பொருளா கற்பனை பண்ணுங்க. ஒரு கருப்பு கல் மாதிரி, இல்ல கனமான மூட்டை மாதிரி. சரி. அப்புறம் வேகமா ஓடுற ஒரு பெரிய நதிய கற்பனை பண்ணி உங்க கையில இருக்கிற அந்த கவலை பொருளை அதுல தூக்கி போடுங்க. அது தண்ணியில அடிச்சிட்டு போய் உங்க பார்வையிலிருந்து மறையற வரைக்கும் பாருங்க. அது போகும்போது இந்த கவலைய நான் இப்போ விடுவிக்கிறேன், இது இனிமே என்னோடது இல்ல, நான் இப்போ சுதந்திரமாவும் அமைதியாவும் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இது ஒரு விதமான மென்டல் ரிலீஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து வேற என்ன வழி? அடுத்தது போல் நடிக்கும் கொள்கை, அதாவது as if பிரின்சிபல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடியா. போல் நடிக்கிறதா? ஆமா, உங்களுக்கு ஒரு குணம் வேணும்னு ஆசைப்பட்டா அந்த குணம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க நடந்துகிட்டா
கொஞ்ச நாள்ல அந்த குணம் உண்மையிலே உங்ககிட்ட வந்துரும்னு உளவியல் சொல்லுது. அப்படியா? இப்போ பயத்தை எடுத்துக்கோங்க. பயம்ங்கிறது ஒரு உணர்வு. ஆனா நாம தயங்குறதால, ஒதுங்கி போறதால அந்த பயம் இன்னும் அதிகமாகுது. இதுக்கு பதிலா பயமே இல்லாத மாதிரி தைரியமா செயல்பட்டா என்ன ஆகும்? பயம் குறையுமா? குறையும். உதாரணமா, மேடையில பேச பயம்னு வச்சுக்கோங்க. தைரியமான ஒருத்தர் எப்படி நிமிர்ந்து நிப்பாங்க, எப்படி தெளிவா பேசுவாங்கன்னு யோசிங்க. அப்புறம் நீங்களும் வேணும்னே அப்படி செய்ய முயற்சி பண்ணுங்க. தலைய உயர்த்தி நடங்க, கொஞ்சம் உறுதியான குரல்ல பேசுங்க, பயமே இல்லாத மாதிரி நடிங்க. நடிக்க நடிக்க அது நிஜமாயிடுமா? உங்க மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். உங்க செயல் உங்க உணர்வை மாற்றும். இதுதான் அந்த பிரின்சிபல். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா முயற்சி பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, 3வது வழி என்ன சொன்னீங்க? 3வது, உண்மை கண்டறியும் சூத்திரம், ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்முலா. கவலைங்கிறது பெரும்பாலும் தெளிவில்லாத பயன்கள், என்ன ஆகுமோ அப்படிங்கிற கற்பனைகள்ல தான் நல்லா வளரும். ஆமா, தெரியாததை நினைச்சு பயப்படுறது அதிகம். அதுக்கு மருந்து உண்மைகளை நேருக்கு நேரா சந்திக்கிறது தான். புத்தகம் ராபர்ட் அப்படின்னு ஒரு நிர்வாகிய பத்தி சொல்லுது. அவர் தன் கம்பெனி திவாலாயிடும், வேலை போயிடும்னு பயங்கரமா பயந்துட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலே அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி இல்லையா? அவர்கிட்ட கேட்டப்போ உண்மையான நிலவரம் என்னன்னு அவருக்கே சரியா தெரியல. யாரோ சொன்ன வதந்திகளையும் தன் பயத்தையும் நம்பி கவலைப்பட்டுட்டு இருந்தார். அப்போ அவரை இந்த சூத்திரத்தை பயன்படுத்த சொன்னாங்க. என்ன செய்யணும் அதுல? 3 ஸ்டெப். 1, நீங்க எதை பத்தி பயப்படுறீங்கன்னு துல்லியமா எழுதுங்க. ராபர்ட் எழுதினார், கம்பெனி திவாலாகி வேலை போயிடும்னு. 2, உண்மையான சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் என்னன்னு எழுதுங்க. ராபர்ட் விசாரிச்சப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, கம்பெனிக்கு தற்காலிகமா ஒரு சின்ன பின்னடைவு தான், ஆனா மீண்டு வர்றதுக்கு திட்டம் இருக்கு, ஆட்குறைப்பு பண்ற ஐடியா இல்லன்னு. ஓ, அப்ப பயந்த மாதிரி இல்ல. ஆமா. 3வது ஸ்டெப், உண்மைகளின் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்து செயல்படுங்க. ராபர்ட் என்ன முடிவு செஞ்சார்னா, தேவையில்லாம கவலைப்படுறத நிறுத்திட்டு கம்பெனி மீண்டு வர்றதுக்கு தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதுல கவனம் செலுத்த முடிவு செஞ்சார். பாருங்க, உண்மைகளை பார்த்ததும் அந்த பெரிய பயம் காத்துல கரைஞ்சு போச்சு. ஆஹா, பயத்தையோ கவலையோ எதிர்கொள்ள தெளிவான பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. சரி, இது வரைக்கும் மனசை சரி பண்றது, எதிர்பார்ப்பை மாத்துறது, பயத்தை விரட்டுறதுன்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் அடிப்படையா நமக்குள்ள இருக்கிற அந்த உள் சக்தியை எப்படி தொடுறது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? கண்டிப்பா சொல்லுது. அதுதான் அடுத்த முக்கியமான பகுதி. நம்ம அன்றாட எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதுக்கெல்லாம் அடியில ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு சக்தி மையம் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஒரு ரிசர்வாயர் மாதிரி. அப்படியா? இதுதான் உங்க உள்ளுணர்வு, உங்க படைப்பாற்றல், உங்க மன வலிமை எல்லாத்துக்கும் மூலம். அப்போ நாம சில சமயம் ரொம்ப சோர்வா, எனர்ஜி இல்லாத மாதிரி உணர்றோமே, அதுக்கு காரணம் என்ன? காரணம், இந்த உள் சக்தி மையத்தோட நம்ம தொடர்பு விட்டு போச்சுன்னு அர்த்தம். கரண்ட் கட்டான வீடு மாதிரி. ஓஹோ, அப்ப தீர்வு இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது இல்லையா? இல்ல, தீர்வு அந்த மூலத்தோடு திரும்ப கனெக்ட் ஆகிறது தான். ஆனா இந்த அவசர உலகத்துல இரைச்சல், டென்ஷன் நடுவுல அது எப்படி சாத்தியம்? அதுதான் கேள்வி. அதுக்கு தான் புத்தகம் அமைதியின் கலையை கத்துக்க சொல்லுது. ஒரு பெரிய தொழிலதிபர் தன் ரகசியத்தை சொன்னாராம். என்ன ரகசியம்? அவர் தன்னை எப்பவுமே சோர்வடைய விட மாட்டாராம். தினமும் 2 தடவை ஒரு 15 நிமிஷம் ஆபீஸ் கதவை மூடிட்டு போன் வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா கண்ணை மூடி அமைதியா உட்காருவாராம். அந்த அமைதி அவரை முழுசா ரீசார்ஜ் பண்ணிடுமா. அவர் வாழ்க்கையிலேயே இதுதான் அவர் வச்சிருக்கிற மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, அமைதி பயிற்சிங்கிறது ஏதோ ஆடம்பரம் இல்ல, அது சக்தி வாய்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசிய தேவை. புத்தகம் சொல்ற அமைதி தொடர்பு பயிற்சி மூலமா நீங்களும் அதை செய்யலாம். அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். தினமும் ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. முடிஞ்சா காலை நேரம் நல்லது. சரி. தனியா தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல சௌகரியமா உட்கார்ந்து கண்ணை மெதுவா மூடிக்கோங்க. ஒரு சில தடவை நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. ஒவ்வொரு தடவை மூச்சை வெளியே விடும்போதும் உடம்புல இருக்கிற இறுக்கத்தை தளர்த்துற மாதிரி உணருங்க. ரிலாக்ஸ் பண்றது. ஆமா. அப்புறம் மனசை அமைதிப்படுத்தணும். எண்ணங்கள் வரும்னு போகும், அதை தடுக்க வேண்டாம், அதை பிடிக்கவும் வேண்டாம். சும்மா மேகங்கள் நகர்ற மாதிரி அதை வேடிக்கை பாருங்க. ஆனா உங்க கவனம் எதுல இருக்கணும்னா அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியில. ஓஹோ, அந்த அமைதியை கவனிக்கணுமா? ஆமாம். அந்த அமைதியான நிலையில மெதுவா சில உறுதிமொழிகளை மனசுக்கூட சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு, நான் இப்ப என் உள் அமைதியோடும் சக்தியோடும் ஆழமா இணைஞ்சிருக்கிறேன், அல்லது
எல்லையற்ற ஞானம் ஏன் வழியா பாய்ந்து என் செயல்களை வழிநடத்துகிறது, அல்லது நான் தெய்வீக ஆற்றலால் வலிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி. ம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அமைதியிலேயே இருங்க, அந்த அமைதியை உணருங்க, அது கொடுக்கிற வலிமையை உணருங்க. நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற மாதிரி. இந்த பயிற்சியை தினமும் செஞ்சா நாள் முழுக்க அதோட தாக்கம் இருக்குமா? சும்மா அந்த 10 நிமிஷம் மட்டும் இல்லாம? நிச்சயமா இருக்கும். நீங்க அந்த பயிற்சியில இருந்து வெளியே வரும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும். நாள் முழுக்க நீங்க இன்னும் கொஞ்சம் அமைதியா, உள்ளுணர்வு அதிகமா, பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாரா இருப்பீங்க. உங்க சொந்த சக்தியை மட்டும் நம்பி இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியோட துணையோட செயல்படுவீங்க. கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்க்க போற கடைசி விஷயம், ஒருவேளை இது எல்லாத்த விட ரொம்ப இனிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு புத்தகம் சொல்ற நன்றி உணர்வு பயிற்சி. நன்றி சொல்றதுல என்ன பெரிய சக்தி இருக்க போகுது? நாம நினைக்கிறத விட அதுல பெரிய சக்தி இருக்கு. புத்தகம் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான கொள்கையை சொல்லுது. வாட் யூ அப்ரிஷியேட் அப்ரிஷியேட்ஸ். இது ஏதோ வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கே. இல்ல, இதுல ஆழமான உண்மை இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்க கவனிச்சு மனசார பாராட்டும்போது அந்த நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாகும். அப்போ நாம எதில் கவனம் செலுத்துறோமோ அது பெருகுதுன்னு சொல்றீங்களா? அதேதான். நீங்க பற்றாக்குறையில கவனம் செலுத்தினா இன்னும் அதிக பற்றாக்குறையை உருவாக்குவீங்க. ஆனா நீங்க நிறைவுல உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள கவனம் செலுத்தி நன்றி சொன்னா நல்ல விஷயங்கள் அதிகமாகும். ஆமா. இதுக்கு இன்னொரு காரணம், நீங்க உண்மையா நன்றி சொல்லும்போது அதே நேரத்துல கோபமாவோ பயமாவோ குறையாவோ உணர முடியாது. நீங்க நன்றி சொல்ற அந்த செயல் உங்க மனநிலைய உடனடியா ஒரு நிறைவான நிலைக்கு மாத்துது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? மார்கரெட்னு ஒரு பெண்மணியை பத்தி புத்தகம் சொல்றதா ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா. அவங்க கிட்ட நல்ல வீடு குடும்பம் எல்லாம் இருந்தும் அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி அதிருப்தியோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட புகார் சொல்லிட்டே இருப்பாங்களாம். அவங்க பேச்சு முழுக்க கம்ப்ளைண்டாவே இருக்குமா. ம், அப்போ அவங்க நண்பர் ஒருத்தர் ஒரு சிம்பிள் யோசனை சொன்னார். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்ல நீங்க உண்மையா நன்றி சொல்ற மாதிரி 5 விஷயங்களை ஒரு நோட்புக்ல எழுதுங்கன்னு. இத உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமே ஆரம்பத்துல? ஆமா, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதுக்கு நன்றி சொல்றதுனே தெரியலையேன்னு யோசிச்சாங்க. ஆனா விடாம தொடர்ந்து செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சது. என்ன மாற்றம்? அவங்க நன்றி சொல்றதுக்காகவே தன்னோட அன்றாட வாழ்க்கையில நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சாங்க. முன்னாடி பிரச்சனைகளை தேடி பழகுன மனசு இப்போ ஆசீர்வாதங்களை தேட பழகிடுச்சு. மாறல, ஆனா அவங்க கவனம் மாறினதால அவங்க வாழ்க்கைய அனுபவிக்கிற விதமே மொத்தமா மாறிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நாமும் இதை செய்யலாமா? அதுக்கு புக் ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. நன்றி உணர்வு பேரேடு, கிராட்டிடியூட் லெஜர் அப்படின்னு ஒரு சிம்பிள் வழியை பரிந்துரைக்குது. இதுவும் எளிமையானது தானா? ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுக்குன்னு ஒரு சின்ன நோட்புக் எடுத்துக்கோங்க, படுக்கைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. சரி. தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசி வேலையா அன்னைக்கு நடந்த நீங்க உண்மையா நன்றி உணர்ற குறைஞ்சது 5 குறிப்பிட்ட விஷயங்களை எழுதுங்க. குறிப்பிட்ட விஷயங்களா? ஆமா. பொதுவா ஏன் குடும்பத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதாம, இன்னைக்கு டின்னருக்கு அப்புறம் என் மகன் கிட்ட நான் பேசின அந்த நல்ல உரையாடலுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பா எழுதுங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பாராட்டுங்க. குடிச்ச நல்ல காஃபி, கேட்ட ஒரு இனிமையான பாட்டு, உங்க ஃபேவரட் சேரோட சுகம், கிடைச்ச ஒரு அமைதியான நிமிஷம், இப்படி எதை வேணா எழுதலாம். ஓகே, எழுதுனா மட்டும் போதுமா? இல்ல, முக்கியமான விஷயம், எழுதும்போது சும்மா மெக்கானிக்கலா எழுதாம அந்த அனுபவத்தை மறுபடியும் மனசுல கொண்டு வந்து அந்த நன்றி உணர்வை உண்மையா உங்க இதயத்துல உணருங்க. அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். இந்த சின்ன 5 நிமிஷ பயிற்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றீங்க, அப்படிதானே? நிச்சயமா. இது உங்க பார்வைய என்ன சரியில்லை அப்படிங்கறதுல இருந்து என்ன சரியா இருக்கு அப்படிங்கிற திசைக்கு திருப்பும். உங்க மனச அமைதியாக்கும், நிறைவாக்கும். அது மட்டும் இல்லாம மன ஈர்ப்பு விதிப்படி உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான கதவுகளையும் திறக்கும். நாம இன்னைக்கு மனசோட உள் உலகத்துக்குள்ள ஒரு அருமையான பயணம் போகணும்னு நினைக்கிறேன். இது ஏதோ நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஏதோ மாயாஜால உலகம் இல்ல, சில குறிப்பிட்ட விதிகள் படி செயல்படுற ஒரு இடம்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, உங்க அன்றாட அனுபவத்தோட சிற்பி நீங்க தான் அப்படிங்கறத பார்த்தோம். மன தூய்மை, ஆற்றல் மிகு எதிர்பார்ப்பு, பயத்தை கரைக்கிறது,
உள் ஆற்றையர் அணுகிறது, அப்புறம் இந்த நன்றி உணர்வு பழக்கம். இந்த 5 கருவிகளும் உங்க புதிய வாழ்க்கைக்கான ஒரு கட்டமைப்பா நியூ ஆர்கிடெக்சர் ஃபார் லிவிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நீங்க விரும்புற வாழ்க்கைய உருவாக்குற சக்தி எங்கேயோ தூரத்துல இல்ல, அது இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில தான் இருக்கு. ஆமா, நீங்க புதுசா எதையும் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற இந்த அற்புதமான ஆன்மீக கருவிகளை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா போதும். அப்போ இன்றை தொடங்குங்க, நாளைக்கு பார்க்கலான்னு தள்ளி போட வேண்டாம். ஏன்னா உங்க புதிய வாழ்க்கை உங்க அடுத்த எண்ணத்துல தான் ஆரம்பமாகுது. ஆமா, உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு பேசின இந்த கொள்கைகள், இந்த டெக்னிக்ஸ்ல எதை நீங்க இன்னைக்கே செயல்படுத்த ஆரம்பிக்க போறீங்க? ஆமா, அந்த முதல் படி, அந்த ஒரு நேர்மறையான, வலுவான, நம்பிக்கையான எண்ணம், அது எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்கள் புதிய வாழ்க்கைய, உங்களுக்கான இந்த புதிய அத்தியாயத்தை இன்றே கட்டத் தொடங்குங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்கள் நன்றி.